இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும். அதனால் 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். ஈரலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ ஈரல் இது, அதையும் இதோட சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வதக்கு, அந்த கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. ஏன்னா நம்ம மிளகு சேர்க்கறதுனால கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஈரல் வேகிறதுக்கு. அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா அது ஹார்டாகவும் லப்பர் மாதிரி ஆயிரும். வெந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டோன்னா மிச்சம் இருக்க தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி நல்லா சூப்பரான காரசாரமான பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.